கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பால் லைட்னிங் தொடர்பான 2 வீடியோக்களை நிறைய நண்பர்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த வீடியோக்களுடைய ஒரிஜினல் சோர்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாம் VFX செய்யப்பட்ட ஒரு CGI வீடியோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். சோ அதை பத்தி நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள்லையும் டீடைலா பேசியிருந்தோம். ஆனா இப்போ இந்த பால் லைட்னிங் தொடர்பான வீடியோக்களை நாம சொன்ன தகவல்களை வச்சுட்டு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பால் லைட்னிங் தொடர்பான தகவல்களை பேசாம ஏன் ஃபேக்கான வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்களை மறுபடியும் நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பிவிட்டு அந்த வீடியோவுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு ஸ்பெசிபிக்கா பதில் சொல்றதை விட அவங்க கேட்ட அந்த நியாயமான கேள்வியான பால் லைட்னிங் தொடர்பான டீடைலான வீடியோவை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் லைட்னிங் அப்படின்ற நிகழ்வானது இடியும் மழையும் பொழியக்கூடிய காலகட்டத்தில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த பால் லைட்னிங் ஆனது வெள்ளை, மஞ்சள், நீலம் மற்றும் சிவப்பு நிறங்கள்ல தோன்றும். மின்னலானது ஒரு பால் மாதிரியான வடிவத்தில் உருவாகிறதுனால இத பால் லைட்னிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஜூன் 7, 1195 வருஷம் கேண்டர்பரியை சேர்ந்த ஜோவாஸ் அப்படின்ற மத போதகர் பால் லைட்னிங் தொடர்பாக ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கார். இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு வரலாற்று பதிவு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, லண்டனுக்கு பக்கத்துல ஒரு அற்புதமான அடையாளம் இறங்குச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை பத்தி அவர் விவரிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு அடர்ந்த மேகத்துல இருந்து ஒளிரக்கூடிய பந்து மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒரு பொருளானது அந்த மேகத்தை விட்டு வெளியில வந்து கனத்த தீப்பந்த மாதிரியான வடிவத்தை எடுத்து அது ஒரு ஆத்துல விழுந்துச்சு அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பால் லைட்னிங் தொடர்பான ஆய்வு செய்யற பல ஆய்வாளர்கள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு தான் உலகிலேயே மிகவும் பழமையான பால் லைட்னிங் தொடர்பான ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1966 வருஷம் நாசா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஊழியர்கள் கிட்ட ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட்டை பால் லைட்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற பெயர்ல வெளியிட்டாங்க. இந்த ஆய்வானது லேவிஸ் ரிசர்ச் சென்டரோடு இணைந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 1764 ஊழியர்கள் கிட்ட இந்த பால் லைட்னிங் தொடர்பான கேள்விகளை கேட்டாங்க. இந்த கேள்விகள்ல பால் லைட்னிங் தொடர்பாக பார்த்ததா சொன்ன நபர்களை செக்ரிகேட் பண்ணி அதுல இருந்து ஒரு 112 பேர்கிட்ட பால் லைட்னிங் தொடர்பான விரிவான சில கேள்விகளையும் கேட்டு அந்த தகவல்களையும் பதிவு பண்ணாங்க. என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னா, பால் லைட்னிங் உடைய அளவு என்ன, அது என்ன நிறத்துல இருந்துச்சு, அதோடைய நகர்வு என்ன மாதிரி இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு, அது வேகமா நகர்ந்துச்சா அல்லது மெதுவா நகர்ந்துச்சா, அது எங்க தோன்றுச்சு, வான்ல தோன்றுச்சா தரையில தோன்றுச்சா, அது எப்படி மறைஞ்சிச்சு, வெடிச்சு மறைஞ்சிச்சா இல்ல எந்த விதமான சத்தத்தையும் வெளிப்படுத்தாம அமைதியா மறைஞ்சிச்சா, பால் லைட்னிங் தோன்ற இடங்களுக்கு பக்கத்துல மின் கம்பிகள் இருந்துச்சா, காற்றுடைய வேகம் அந்த நேரத்துல என்ன மாதிரி இருந்துச்சு, வானிலை என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒளிகள் கேட்டுச்சு, என்ன மாதிரியான நறுமணம் அந்த நேரத்துல வீசுச்சு அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகளை முன் வச்சு இந்த ஆய்வை அதாவது இந்த சர்வே அவங்க செஞ்சாங்க. இந்த கேள்விகள் வழியா நிறைய தரவுகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. பெரும்பாலான பால் லைட்னிங் மஞ்சள் நிறத்திலையும் ஆரஞ்சு நிறத்திலையும் தான் அதிகமா காணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 60% அதிகமான பால் லைட்னிங் பகல்ல மிகவும் தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படிங்கறது அவங்க பதிவு பண்ணாங்க. பெரும்பாலான பால் லைட்னிங் 10 இருந்து 14 அங்குலம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சராசரியா பால் லைட்னிங் உடைய அந்த தோற்றத்துடைய கால அளவு 4 இருந்து 6 நொடிகள் தான் இருந்துச்சு அப்படிங்கறதும் இந்த ஆய்வுல உங்களுக்கு தெரிய வந்துச்சு. 12% நபர்கள் மட்டும்தான் பால் லைட்னிங் 30 வினாடிகளுக்கு மேல தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத பதிவு பண்ணாங்க. சோ பால் லைட்னிங் உடைய தோற்றம் அப்படிங்கிறது மிக மிக குறைவான நேரமே இருக்கும் அப்படிங்கறது இந்த ஆய்வு வழியா தெரிய வந்துச்சு. இந்த சர்வே அடிப்படையில் 2 விதமான பால் லைட்னிங் தெரியுது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணாங்க. ஒரு பால் லைட்னிங் மின்னலுக்கு அப்புறமா தரையிலையோ அல்லது தரைக்கு பக்கத்திலேயோ உருவாகுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு வகையில் என்னன்னா, பால் லைட்னிங் அந்த இடத்துல உருவாகி அங்கேயே மறைஞ்சு போகுச்சு. இப்படி மறையும் போது சில நேரங்களில் சத்தத்தை எழுப்பியோ சில நேரங்களில் எந்த விதமான சத்தமும் இல்லாம மறைஞ்சு போச்சு அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தாங்க. பால் லைட்னிங் எப்படி நீர்ல உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சோதனை செய்யப்பட்டது. அதை
உர்சல் ஃபேன்ஸ் சோதனை அப்படி சொல்லுவாங்க. இந்த சோதனையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உப்பு நீரை ஒரு குடியில் எடுத்துக்கிட்டாங்க. எலக்ட்ரோட உப்பு நீருக்குள்ள முக்கிய வச்சுட்டு அதில் 100 ஆம்பியர் அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை இந்த எலக்ட்ரோட்ல பாஸ் பண்ணும்போது உப்பு நீரோடைய ஒரு சிறிய பகுதியை ஆவியாக்கி பிளாஸ்மா நிலைக்கு அதை மாத்துச்சு. எலக்ட்ரோட்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றதை நிறுத்தினதுக்கு அப்புறமா இந்த பிளாஸ்மாவானது நீருக்கு மேல ஒரு பால் மாதிரி உருவாகி வெளியில வந்துச்சு. இந்த பால் உருவாகும் போது அது மஞ்சள் கலர்ல உருவாகுச்சு. இந்த மஞ்சள் கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சள் நிறமானது நீர்ல இருந்த சோடியம் குளோரைடாலும் வெள்ளை நிறமானது நீர்ல இருந்து உருவான ரேடிக்கல்களால உருவாகுச்சு. இந்த பால் லைட்னிங் ஆனது அரை வினாடி மட்டும் நீடிச்சிச்சு. இது ஒரு சாதாரண பிளாஸ்மாவை விட அதிகமான நேரம். இது இயற்கையிலே உருவாகிற பால் லைட்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்கு நெருக்கமா இருந்தாலும் இதுல சில பண்பு மாற்றங்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பால் லைட்னிங் வந்து கிடைமட்டமாக மூவ் பண்ணுச்சு அப்படின்னு நிறைய பேர் சர்வேல சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு பண்பை வந்து இது வெளிப்படுத்தல. இயற்கையில உருவாகிற இந்த பால் லைட்னிங் ஆனது செவருக்குள்ள உட்புகுந்து போகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியான ஒரு பண்பையும் இந்த குறிப்பிட்ட பால் லைட்னிங் வந்து பண்ணல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உருவான பால் லைட்னிங் மாதிரியான வடிவமானது வெப்பமான வாயுவை போல சராசரியான ஆக்டிவிட்டி மாதிரி தான் அது பண்ணுச்சு. அடுத்ததா ஜொனாதன் டேஹில் மற்றும் மார்டின் நியூமனுடைய ஒரு சோதனையை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சோதனையில அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ராக்கெட்ல அதோடைய பின்பகுதியில் ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதை தரையில வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ராக்கெட்டை என்ன செஞ்சாங்கன்னா, மழை டயத்துல மேகத்துக்குள்ள வந்து பறக்க விட்டாங்க. அப்படி பறக்கும் போது இந்த ராக்கெட் ஆனது செயற்கையாக மின்னலை வந்து தூண்டுச்சு. இந்த மின்னல் தரையில இருக்கிற சில பொருட்கள் மீது படும் போது பால் லைட்னிங் உருவாகுமா அப்படின்னு சோதனை செஞ்சு பார்த்தாங்க. இதுக்காக அவங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, சிலிக்கான், உப்பு நீர், ஈரமான உலோகம் மற்றும் மரம், இந்த மாதிரியான பொருட்கள் மீது மின்னலை வந்து விழுகிற மாதிரி அவங்க வந்து செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது ஹை ஸ்பீடான கேமராக்கள், HD வீடியோ கேமரா, டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் மற்றும் எலக்ட்ரிசிட்டியை அளவீடு செய்யற கருவி, இதை கொண்டு மின்னலுடைய படத்தையும் தரவுகளையும் வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. இந்த ஆய்வை 100 வெவ்வேறு விதமான பொருட்கள் மீது வந்து அவங்க செஞ்சாங்க. அதுல 4 பொருட்கள்ல மட்டும் நீடித்து ஒளிரும் நிகழ்வை வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. உப்பு நீரை நிரப்பி வச்ச தண்ணியில மின்னல் பாய்ச்சும் போது தீப்பிழம்பு உருவாகிறத வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. இந்த தீப்பிழம்பானது 432 மில்லி செகண்ட் அளவுக்கு வந்து தோன்றுச்சு. மில்லி செகண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செகண்டை விட 1000 மடங்கு வந்து குறைவு. சிலிக்கான் மாதிரியான பொருட்கள் மீது மின்னல் பாயும் போது ஒளிரும் துகள்கள் மாதிரி பதிவாகுச்சு. இந்த டைம்ல ஒரு நொடிக்கும் அதிகமான நேரம் வந்து இந்த வெளிச்சம் வந்து உருவாகுச்சு. அடுத்ததா ஈரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேல மின்னல் படும்போது ஒரு பால் லைட்னிங் வடிவம் வந்து உருவாகுச்சு. இது 266 மில்லி செகண்ட் நேரம் வரைக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது இயற்கையிலேயே உருவாகிறதாக சொல்லப்படுற பந்து மின்னல் இருக்கு பாத்தீங்களா, பால் லைட்னிங், அதற்கு நெருக்கமானதாக இருந்துச்சு. அடுத்ததா பைன் மர துண்டு மீது மின்னல் தாக்கும் போது மென்மையான ஒரு ஒளிர்வு வந்து உருவாகுச்சு. இது 342 மைக்ரோ செகண்ட் நேரம் தெரிஞ்சிச்சு. அடுத்ததா பால் லைட்னிங்க்கு ஆதாரமாக விளங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆய்வு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீன ஆய்வாளர்கள் ஒரு 0.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மின்னல் வந்து தரையில படும் போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கருவியை பயன்படுத்தி அதை வந்து பதிவு பண்ணாங்க. இப்படி அவங்க பதிவு பண்ணும்போது பால் லைட்னிங் உடைய தோற்றம், அதோடைய ஒளிர்வு, அது எந்த அளவுக்கு பிரகாசமா ஒளிருது, அது எப்படி மறையுது அப்படிங்கறத ஒரு ஹை டெஃபினிஷனான கேமராவை வச்சு பயன்படுத்தி அவங்க இதெல்லாமே பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு இதுல என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் மூலமா இது எரியுது அப்படிங்கறதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆய்வின் போது பால் லைட்னிங் அது கிடைமட்டமாக நகர்ந்து போகிற அந்த நிகழ்வையும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இதற்காக அவங்க பயன்படுத்தின இந்த கேமராவானது 3000 ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய கேமராவாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்தின இன்னொரு டிஜிட்டல் கேமரா வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல பதிவு பண்ணக்கூடியதா இருந்துச்சு. இந்த ஆய்வுல உருவான இந்த பால் லைட்டிங் ஆனது 1.6 செகண்ட் வந்து நீடிச்சிச்சு. இதுல முக்கியமான 3 வெவ்வேறு விதமான அந்த ஃபேஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அது பால் லைட்னிங் வந்து எவ்வளவு நேரம் தோன்றும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரமா அது இருக்குது. முதல் 160 மில்லி செகண்ட் டைம்ல பால் லைட்னிங் உடைய அளவு மற்றும் ஒளிச்சேர்வு நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, இது வேகமா குறையும். அடுத்ததா 160ல இருந்து 1080 மில்லி செகண்ட் டைம்ல ஒளிச்செறிவு நிலையானது, அதோட பிரைட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது தோராயமா ஒரு 5 மீட்டர் சுற்றி இருந்துச்சு. இந்த டைம்ல ஒளிச்செறிவானது 99.4 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ல ஊசல் அடிச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 99.4 ஹெர்ட்ஸ் அளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த
ஒளியானது நம்முடைய வெறுங்கண்களுக்கு தெரியாது. இதை பார்க்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீடு ஹை டெஃபினிஷன் கேமராக்களை தான் நாம பயன்படுத்தணும். அடுத்ததாக தேர்ட் ஸ்டேஜ் 1080 மில்லி செகண்டுக்கு அப்புறமா இந்த பால் லைட்னிங்கோடைய ஒளிச்செறிவு, அதாவது பிரைட்னஸ் குறைந்து முற்றிலுமா அது காணாம போயிருச்சு. இந்த பால் லைட்னிங் உருவாகும் போது அதை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு ஆய்வு செய்யும் போது இந்த பால் லைட்னிங் எதனால உருவாகுச்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. இதுல மண்ணுல இருக்கிற சிலிக்கான், இரும்பு, கால்சியம் ஆகிய தனிமங்களுடைய சேர்க்கையால தான் இந்த பால் லைட்னிங் உருவாகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ மின்னல் மண்ணை தாக்கும் போது மண்ணுல இருக்கிற இந்த தனிமங்களால தான் இந்த பால் லைட்னிங் உருவாகுது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆய்வுகள் வழியாக பால் லைட்னிங் ஆனது ஒரு நொடியை விட குறைவான நேரமே தோன்றி மறைகிறது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த CGI-ல வந்த காட்சிகள் எல்லாத்துலயும் பால் லைட்னிங் ஆனது ரொம்ப நேரமா அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோ காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இயற்கையில பால் லைட்னிங் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத இந்த ஆய்வுகள் வழியாக நமக்கு தெரிய வருது. பால் லைட்னிங் மிக குறைவான நேரம் தான் தோன்றி மறையும் அப்படின்னா ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான நேரம் பால் லைட்னிங் தெரிஞ்சதாக சில காணொளிகள் இருக்கே. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜூலை 10, 2025 குளோபல் நியூஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் பால் லைட்னிங், ரேர் வெதர் பினாமினா காட் ஆன் கேமரா இன் அல்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியாக இருந்துச்சு. இந்த வீடியோவை எடுத்து போட்டு நிறைய பேர் பாருங்க பால் லைட்னிங் எவ்வளவு பெருசுக்கு பெப்பரப்பன்னு தெரியுது, அதனால பால் லைட்னிங் உண்மைதான், இப்படிதான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தவறான இந்த வீடியோவை எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த நியூஸ் சேனலே இந்த பால் லைட்னிங் தொடர்பாக வெளியிட்ட தரவு ஒரு அறகுறையான தரவு தான். நியூஸ் சேனல் பற்றி தெரியாதா? எப்போவுமே அறகுறை தகவல்களை தான் தூக்கிட்டு வருவாங்க. இதுலேயும் ஒரு அறகுறை தகவலை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆல்பர்டா அப்படின்ற அந்த இடத்துல எடுக்கப்பட்ட இந்த காட்சி இருக்குது பார்த்தீங்களா? இது எடுத்த இடத்துல நம்ம கூகுள் மேப்பில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் வயர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது பால் லைட்னிங் கிடையாது, இது எலக்ட்ரிசிட்டி வயரில் உருவான ஒரு கொரோனா டிஸ்சார்ஜ் தான். ஸோ இந்த செய்தி நிறுவனம் ஒரு ஒப்புக்கா கூட இது ஒரு கொரோனா டிஸ்சார்ஜா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நேரடியாக பார்த்தீங்களாங்க இதான் பால் லைட்னிங் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இது பால் லைட்னிங்கோடைய ஆதாரம் தான் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அது எப்படிங்க எலக்ட்ரிக் வயர்ல கொரோனா டிஸ்சார்ஜ் பால் லைட்னிங் தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. அதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஜூன் 16, 2020 டாம் ஸ்டாக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் லைன் ஆர்க் அண்ட் கிரியேட் பவர் ஃபிளாஷ் இன் ஹை விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பிகளில் ஒளிரும் பிளாஸ்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறத கிளியரா பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் சொன்ன அந்த பால் லைட்டிங் மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போற மாதிரி அதுல தெரியும். ஸோ தொலைவுல இருந்து யாராவது ஒருத்தன் இருட்டுக்குள்ள பார்த்தானா அவனுக்கு அந்த வயர்ல பால் மாதிரி இது நகர்ந்து போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா பால் லைட்னிங் தான் கிடைமட்டமாக நகர்ந்து போயிட்டு இருக்குதுங்கோ, அதனால இது பால் லைட்னிங்கோ அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் தான் இந்த மாதிரியான வீடியோகளுக்கு பின்னாடி வருது. ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்குது. பால் லைட்னிங் அப்படிங்கிறது மின்னல் வானத்துல தோன்றி அதுல இருந்து நேரடியா வானத்துல இருந்தே பறந்து வந்த பால் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது இந்த மாதிரியான பவர் கேபிள்கள்ல உருவாகிற எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜா கூட இருக்கலாம். அடுத்தது இந்த வீடியோ பார்க்கலாம். டோனி அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஜூலை 26, 2021 பால் லைட்னிங் கேப்சர் ஆன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியாகுச்சு. இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா மின்னல் வெட்டின உடனே எலக்ட்ரிக் வயர்ல ஒரு பால் லைட்னிங் மாதிரியான வடிவம் உருவாகும். இது ஏன் உருவாகுது அப்படின்னா மின்னல் எலக்ட்ரிக் வயர்ல தாக்கும் போது அதிகப்படியான வோல்டேஜ் இந்த எலக்ட்ரிக் வயர்ல உருவாகும். இந்த அதிகப்படியான வோல்டேஜால மின்சார கம்பியில நகரும் டிஸ்சார்ஜ் உருவாகும். இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னால இந்த வயர்ல பால் லைட்னிங் மாதிரியான ஒரு வடிவம் உருவாகும். ஜெனரலா பாத்தீங்கன்னா மேக்சிமம் மின்னல் தரையை தாக்கும் போதுதான் பால் லைட்னிங் அதிகமாக உருவாகும். அந்தரத்திலேயே பால் உருவாகி மறைஞ்சு போற அந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட CGI வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பால் லைட்னிங் ரொம்ப நேரம் சர்வே ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது பாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்தையும் டச் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் உருவாக்கி இருப்பாங்க. இது மாதிரி ஆக்சுவலா ஆய்வாளர்கள் பால் லைட்னிங்கை பதிவு பண்ணல. சர்வேல சொன்ன மக்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பால் லைட்னிங் தொடர்பாக அவங்க பதிவு பண்ணல. அதனாலதான் பால் லைட்னிங்
லைட்னிங் தொடர்பாக பரப்பப்பட்ட வீடியோக்களை ஃபேக்கான வீடியோக்கள் அப்படின்னு வந்து நாம சொல்லியிருந்தோம். இதை நிறைய நம்முடைய நண்பர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பால் லைட்னிங்கே இல்ல அப்படின்னு நாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறான வீடியோக்களை மறுபடியும் ஆதாரமா போட்டு பாருங்க இது பால் லைட்னிங்கான ஆதாரம் வீடியோ இருக்குது, நியூஸ் சேனல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நாம ஏன் யாராவது தகவலை சொன்னாங்க அப்படின்னா அதற்கு ஆய்வு கட்டுரை இருக்கா அப்படின்னு ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, ஆய்வு கட்டுரைகள்ல தான் அந்த குறிப்பிட்ட கிளைம் பத்தி ஆய்வுகள் செஞ்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்ட அந்த வீடியோலயே ஒரு ஆய்வு கட்டுரையை அவர் காமிச்சிருப்பாரு. அதுல வந்து ஒரு பால் லைட்னிங் தொடர்பான மாடலை வந்து அவங்க வச்சு பண்ணியிருந்தாங்க ஆய்வு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ரஷ்யாவை சார்ந்த அனட்டோலி ஐ நிக்கிட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ரிசர்ச்சர், அவர் இந்த பால் லைட்னிங் உடைய மெக்கானிசத்தை உண்மையே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு பாலை செஞ்சு அதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாரு. ஆனா அங்க யூஸ் பண்ணப்பட்டது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். அந்த ஆய்வே என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்கலா பால் லைட்னிங் உருவாகுச்சுன்னா இது எப்படி தோன்றி கொஞ்ச நேரத்துக்கு அதால சர்வே பண்ண முடியுது, அந்த பால் லைட்னிங்குள்ள என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை உருவாக்கி இருந்தாங்க. இதை தான் அந்த ஆய்வு கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணாங்கன்னா அதற்கு நீங்க வந்து ஆதாரத்தை கொடுங்க, அதற்கான ஆய்வு கட்டுரையை கொடுங்க அப்படின்னு கேட்கறது மாக்கிங் கிடையாது. அப்படி நாம கேட்டாதான் போலியான கதைகளை உருட்டிட்டு இருக்கிறவங்க வந்து அதற்கான ஆய்வு கட்டுரை கொடுக்க முடியாம எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இதுக்காகவும் தான் ஆய்வு கட்டுரையை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எந்த ஒரு ஆய்வுக்கும் அதுக்கான ஆய்வு கட்டுரையை நம்ம வாங்கி பார்க்கும் போதுதான் அந்த ஆய்வு என்ன, அதில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் யாராவது வந்து ஒரு உருட்டுக்கதையவோ யாராவது ஒரு கிளைமையோ சொன்னாங்கன்னா அதற்கான ஆய்வு கட்டுரையை கேட்கறது ஒன்றும் சின் கிடையாது. அதை வந்து தாராளமாக நம்ம கேட்கலாம். யாராவது அதை கேட்கறதையே கேலி பண்ணாங்கன்னா அவங்க ஏதோ உருட்டுக்கதையை உருட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஸோ இதில் இருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.